வணக்கமுங்க. இந்த தடவை நான் ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷனில் நிற்க போகிறேங்க. நம்ம ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் தேர்தலில் போட்டிடலாங்க. உங்கள் ஆதரவு இந்த யங்ஸ்டருக்கு இருக்குங்களா? நான் பெரிய பொலிட்டீஷியன்லாம் இல்லைங்க, எல்லாரும் மாதிரியும் ஒரு சராசரி மனிதன் தாங்க. நான் சுயேட்சை வேட்பாளராக சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் எதிர்வர சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டிடுறேங்க. ஒரு சப்போர்ட், ஒரு மாற்றம். அந்த மாற்றத்துக்கான அடி உங்கள் ஒவ்வொருத்தங்க விரல்ல இருந்தும் வர்ற சத்தம். அந்த ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரு சுயேட்சை வேட்பாளராக நான் உங்களை நம்பி போட்டிடுறேங்க. நான் ஓட்டு கேட்க வரலைங்க, நம்பிக்கையை கேட்க வந்திருக்கேங்க. நம்மளோட திட்டம் அனைவருக்கும் வீடு வீட்டுமனை, இந்த இரண்டும் நிச்சயம். அதுவே என் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி. வாக்காளர்கள் அல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற வாக்காளர்கள் என்பதை மனதில் வைத்து ஒரு சப்போர்ட் இந்த இளைஞனுக்கு கொடுங்க. சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் எந்த வாக்காளருமே சொந்த வீடு இல்லாமல் இருக்க மாட்டாங்க. இது என் வாக்குறுதி. இந்த வாக்குறுதியை உடனே நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து நினச்சா உருவாக்கிடலாம். ஒரு 85,000 பேர் ஓட்டு போட்டவங்க தான் முன்னாள் எம்எல்ஏ. ஆனால் ஓட்டு போடாத 2 லட்சம் பேர் இருக்காங்க. அந்த ஓட்டு போடாத 2 லட்சம் பேரும் கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி, சுங்கம், சௌரிபாளையம், ஹோப் காலேஜ், பீலமேடு, இந்த ஏரியா எல்லாமே கோயம்புத்தூரோட ஹார்ட் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி. ஏர்போர்ட்டே நம்ம தொகுதிக்குள்ளே தான் இருக்குங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஏரியாவில் நான் ஒரு எம்எல்ஏ இல்லைங்க, உங்கள் வீட்டு பிள்ளையா நான் இருப்பேங்க. இதே மாதிரி யார் வேணாலும் நம்ம இந்திய நாட்டில் தேர்தலில் நிற்கலாங்க. அரசியல்னா நடிகன் தான் வரணும்னு அவசியம் இல்லைங்க, நல்லவங்களும் அரசியலுக்கு கண்டிப்பாக வரலாங்க.